வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்தோட நியூஸ் உங்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல பெருமிதம் அடைகிறோம். அந்த அளவுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கா நிஜமா? அப்படி இல்லை, பெருமிதம் அடைகிறோம்லாம் சொல்கிற அளவுக்கு தான் நடந்துச்சா? ஒரு கிளிம்ஸ் வேணும்னா ஐஃபோன் 17 ஸ்லிம் வருது. ஐஃபோன் 17 ஸ்லிம் அதான் இருக்கலே காஸ்ட்லியாகவும் இருக்க போகுது. ஆனால் மனசு வந்து எப்படி இருக்காரு, நார்மலாக இருக்காருல்ல. ஹெச்எம்டியில் ஒரு டிவைஸ் வந்துருக்கு. வாவ், அதுக்கு தான் நீ எதிர்பார்க்குற? நான் ரொம்ப எக்ஸைட் ஆகினேன். ஆனால் நானும் பிகினிங்கில் அப்படி தான் நினச்சேன். அந்த ஸ்கைலைன் வருதே, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கைலைன் இங்கேயும் வரும்ன மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் பார்க்குறேன். இது அந்த ஈவெண்ட்டில் வச்சுருந்தாங்களாம் கையில் ஸ்கைலைன். ஆமாம், 1-2 பேர் அந்த நோக்கியா எம்ப்ளாயிஸ் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஹெச்எம்டி எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஸ்கைலைன் வந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. முக்கியமாக வந்து 7S Gen 2ஆகவே இருந்தாலும் கூட கேமரா செட்டப்பு ப்ளஸ் டிசைனு ப்ளஸ் டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருந்தது. 3.5mm ஜகம் கொடுத்துருந்தாங்கன்னா பிரிட்ஜ் மேஞ்சிருக்கலாம் அந்த செக்மெண்ட்டில். யார் அதில் நான் நோட் பண்ணது, இந்த சிஎம்எஃப்ல ரிப்பேரபிள் ரிப்பேரபிள்ங்கிற ஒரு விஷயமே அங்கே இல்லை. சிஎம்எஃப்ல பேக் டோர் ஓப்பன் பண்ணலாம், கலெக்டபிள் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. கலெக்டபிள் நல்லா இருக்குடா, கலெக்டபிள். ஆனால் ஸ்கைலைனில் வந்து ரிப்பேரபிள். ஸ்கைலைன் மட்டும் இல்லை, க்ரஸ்டே ரிப்பேரபிள் தான் கம்ப்ளீட்லி. நம்ம க்ரஸ்ட் ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக ஓன் பண்ணலாம். அதுக்கு அவங்க என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஸ்க்ரூ கழட்டுறது வித்தை கட்டுறதுலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க போல். ப்ளஸ் ரெண்டாவது என்னென்னா, லான்ச் ஈவெண்ட் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனிசாக்கோட நாங்கள் ரொம்ப வருஷம் டைப்பில் இருக்கோம். ஆல்ரெடி எங்கள் பட்டன் ஃபோன்ஸு எல்லா ஃபோனுக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G கேப்பபிள் ஃபோனுக்கும் அவங்க கிட்டேருந்தே நாங்கள் SoC வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற SoCs எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு நிகராக அவங்களும் வந்து இப்போ T760 அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு எங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி க்ரஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. க்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் க்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், க்ரஸ்ட் மேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ க்ரஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கலரு, அப்புறம் 5MP அல்ட்ரா வைடு, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆமாம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதில் என்ன 14500 அப்புறம் 16500 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈஸிலி ரிப்பேரபிள்னு இவங்க சொன்னது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஐஃபிக்ஸிட்டோட தான் இவங்க யூரோப்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூல் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், ஐஃபிக்ஸிட் வந்து வெல் நோன் ஃபார் இந்த மாதிரி ரிப்பேரிங்கு. பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை பற்றி தான் அவங்க வந்து தெளிவாக இது வரைக்கும் பேசலை. அது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. அது தெரியலையே, ஏன்னா இப்போ சிஎம்எஃப் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லிட்டாங்க 2+1 இல்லையா? சொல்லவே இல்லையா? ஆமாம், இவங்க வந்து தெளிவாக சொல்லவே இல்லை. அதை சாஃப்ட்வேர் சப்போர்ட்டை பற்றி ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் சொல்லலை. இப்போதைக்கு அதில் Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸுங்கிறது தெரியும். Android 15 வரலாம், இது அசிங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட. வரலாங்கிறது சரியா, வந்து தீரணும். அது கூட வரலைன்னா அதுக்கு 15,000-20,000 கொடுக்குறது வேஸ்ட்டு. இப்போ OS அப்படின்னா அது இந்த கூகுள் ஸ்டாக் OS அதானே? ஆமாம், அதே தான். ஸோ கூகுளோட அந்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ என்னென்னா, ரிப்பேரபிலிட்டியில் வந்து எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த ஃபோனை வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த பேட்டரியாக இருக்கட்டும், இல்லாட்டி சார்ஜிங் போர்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா பேக் டோர், இல்லாட்டி டிஸ்பிளே, இந்த ஓவரால் எல்லா பார்ட்ஸும் மாற்ற முடியும். அதுவும் யூசர் நீங்களே மாற்றலாம். இன்னொன்று என்ன நல்லா இருந்ததுன்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ விளையாட்டா நீயே வீட்டில் கழட்டி பார்க்குற, திரும்ப மாற்ற கழட்டி பார்க்குற, அந்த மாதிரி நீ பண்ணுறதுனால அது வாரண்டி வாய்டானா இல்லை. மேபி நீ கழட்டி பார்க்குற அந்த நேரத்தில் நீ ஏதாவது ஒரு ரிப்பனை டேமேஜ் பண்ணனா அது வந்து வாய்டு. ஓகேயா? இப்போ நீ கழட்டி பார்க்குற, எல்லாம் பண்ணுற, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப எல்லாத்தையும் கரெக்டாக அசம்பிள் பண்ணுற, ஆன் ஆகுது, ஒர்க் ஆகுது, ஜாலி, அவ்வளோதான். பட் இதுவே நான் அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு ரிப்பனை டேமேஜ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு பார்ட்டை டேமேஜ் பண்ணிடுறேன், இல்லைனா அந்த ஸ்பீக்கர் யூனிட்டை டேமேஜ் பண்ணுறேன்னும் போது அது நம்ம மிஸ்டேக்கு. ஸோ அதுக்கு வந்து வாரண்டி வராது. ஸோ இதுதான் க்ரஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சுன்னா இல்லை. எனக்கு என்ன வருத்தம்னா, ஓவராக வாயாடுறானுங்க, அதனால கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சந்தோஷமாக வருவாருன்னு பார்த்தா ஆரம்பத்திலே ஃபயர் ஆகிட்டாரு. இல்லை, அது சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க பெருசாக ஒன்றுத்தையும் சரி ஓகே சென்சார். அடுத்து வந்து பார்த்தோன்னா, இந்த ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் 17 சீரிஸ் வந்து A19 ப்ராசஸர் இருக்கும். A19 Pro, A19 Pro. அது எப்படின்னா 17 Slim, 17 Pro, 17 Pro Max. நான் அப்படியே வாங்க போகிறதில்ல. சரி ஓகே. அந்த ப்ரோ மேக்ஸ் டிஸ்பிளே தான் இருக்கலே பெருசாக இருக்க போகுது. அதுக்கு அடுத்த பெரிய டிஸ்பிளே வந்து ஸ்லிம்மில் இருக்க போகுது. எப்பயும் மாதிரி ஐடென்டிக்கலாக 6.3 inch மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. என்னென்னா இது அதான் ஐஃபோன் 17 and 17 Pro. ஆமாம், இது ஸ்லிம் இது ஒன்று இருக்குல்ல, அதுதான் காஸ்ட்லியாக இருக்குங்கிறாங்க அந்த ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர்னால. பார்ப்போம். அதில் யாரும் 24 MPக்கு செல்ஃபி ஷூட்றான். சீக்கிரம் உடைக்க முடியுதான்றதை பார்ப்போம். அது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க உள்ளே எந்த மாதிரி ஃப்ரேம் வச்சிருக்காங்கிறத பொறுத்து தான். ஸோ இந்த ஃபோன் அதாவது வரும்போதே அந்த ஃபோன் வந்து ஸ்லிம் 5mm போது அது எந்த அளவுக்கு இருக்கும், ஸ்ட்ரக்சரல் இன்டெக்ரிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நமக்கு தெரியும். அது தெரிஞ்சோ அது மேலே ஏறுறது, வண்டி விட்டு ஏற்றுறது, உட்கார்றது, பின்னாடி பேக் பேக்கெட்டில் வச்சுட்டு வேணே சோஃபாவில் உட்காந்து பார்க்குறது, இந்த மாதிரி சாட்டெல்லாம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் அண்டு கார்பரேட் பிளாக்ஸ் எல்லோரும் பண்ணுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சோனியோட Xperia 1 ஃபார் த ஃபஸ்ட் டைம் வருது. Xperia 1 21:9 ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபோனு. அது இந்தியாவுக்குலாம் வரல, பட் யூரோப்லலாம் வந்துச்சு.
வேர்ஜ் மாதிரியான சேனல் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கான் சொல்லலாம், கான் ஏதாவது சொல்லலாம், நியாயமாக சொல்லலாம். கான்ஸ் சொல்லும்போது இவங்க என்ன மாதிரிலாம் சொன்னாங்க தெரியுமா, பின்னாடி பேக்கெட்டில் வச்சா கொஞ்சம் நெட்டையாக வெளில தெரியுது, அப்புறம் கீழே உட்காந்தேன்னா அது வந்து கீழே விழலாம், இதெல்லாம் ரீசனாக சொல்லிட்டு இருந்தாங்க கான்ஸ். It's so tall it couldn't fit in my pocket, and so I was sitting down and it just slid right out of my pocket and clattered on the concrete, which is why there are dings. ஆமாம், எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா சரி ஓகே அவங்க ரீஜியனில் மேபி எல்லாரும் பின்னாடி பேக்கெட்டில் வைக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நம்ம ரீஜியனில் வைக்கலாம், ஆனால் மறந்துருங்க அவ்வளோதான். ஆல்ரெடி பர்ஸ் தூக்கிட்டு போயிடுறாங்க, ஃபோன்லாம் அசால்ட்டாக எடுத்துப்போம், ஃபோன் இங்கே வச்சதையே ஃப்ரெண்டில் வச்சாலே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் ஒரு சில ரீசன்ஸை வந்து நம்ம கான்னு சொல்லி அழுத்தும் போது அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா நிஜமாவே இது கான் தானா, இது கான். சரி, அடுத்த நியூஸ் இல்லை, இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த டேக்ஸ் இது வந்து பிடிச்சாங்கல்ல, அதில் வந்து ஐஃபோன் ப்ரைஸ் வந்து குறையுது, 3000 ரூபா 4000 ரூபா குறையுன்றாங்க. ஆமாம், ஆனால் ட்விட்டரில் செக் பண்ணும்போது 500 தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. அது இப்போவே எஃபெக்டிவாக இல்லையா, இதுக்கப்புறம் இருக்கணுமே, இந்நேரம் எஃபெக்டிவ் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வருதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், எந்த மாதிரிலாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா. ஐஃபோன்னா இப்போ ஃப்ளாக்ஷிப்ஸ் எல்லாமே இல்லை, ஐஃபோன் மட்டும் இப்போதைக்கு ஐஃபோன் மட்டும் நம்ம மாதிரி தான் இருக்குது. ரைட்டு, ஃப்ளாக்ஷிப்ஸு ஏதான் ஐஃபோன் சீரீஸ் ஃபுல்லாக. ஓகே 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 ஆமாம், குறையணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கமா. அப்புறம் இருக்கிறதுலே ஹைலைட் வந்து என் செல்லக்குட்டி பிக்சல் தான். இதுக்கு மேலே லீக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவனே எல்லா வீடியோவும் விட்டுட்டான், வீடியோ ரிலீஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே ப்ரைஸை பார்த்துக்கோங்க, யாரும் வாங்காதீங்க. ப்ரோமோ மெட்டீரியல் வெளில வந்துருச்சு, ப்ரோமோ வீடியோ வெளில வந்துருச்சு, அட்வர்டைஸ்மெண்ட்காக பண்ணது வெளில வந்துருச்சு, ஃபோனு வெளில வந்துருச்சு. கேஸ் 835 6090 அப்படின்னு ஒரு ப்ராசஸர். என்னடா சொல்கிற? ஆமாம், அவ்வளோ பெர்ஃபார்மிங் அதுக்குள்ளே இருக்கு. ஓ இல்லை, அதே டென்சார் தான், டென்சார் G4. அது அநேகமாக வந்து Exynos 2400 தான் ரீபிராண்ட் நல்ல இதாக இருக்கலாம். நல்லதுவா? சரி ஓகே, ஆனால் 2400 கொஞ்சம் நல்ல சிப் தான், அதனால சொல்கிறேன். தெர்மல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதாவது 2100 2200 2300 ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் 2400 நல்லா இருந்தது. அதுலேயும் நாங்கள் மாஸ் பண்ணுவோம். என்னது அது, என்ன பண்ணுவீங்க? அதை தான் Pixel 9 Proவில் சொல்கிறேன். இப்போ தான் வந்து ஆனால் 1 மில்லியன் தொட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு அங்கேயும் சந்தேகம் இருக்கே, 2400 Antutu ஸ்கோரில் நல்லா வந்துச்சு, 1.5 1.6 வந்துச்சு. ஆரம்பத்தில் இப்படி கிரிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்க ஏதோ பண்ணுறாங்க. அது இன்னும் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறாங்க போல. ஆனால் 16 GB ரேம், சரியா 12 GB தான் பேஸ் மாடல். இனிமேல் Pixel 9ல் இருக்க போகுது. ஆமாம், ஸோ 12 தான் பேஸு, 16 GB வந்து ப்ரோ. அப்புறம் இன்டர்னல் 256 இருக்கும்னு நினைக்கிறேன். அது இது வரைக்கும் தெரியல. காமன் பேஸ் வேரியன்ட் 256 இருக்கும். இன்னும் 128 வச்சுலாம் அறுத்தோன்னு வைங்க, ரொம்ப கடுப்பு எனக்கு தெரிஞ்சு. 8லயும் 128 வந்துச்சு தானே, எல்லாத்துலயும் வந்துச்சு. இப்போ 8 கூட 128 இருந்தது, 128 வந்து 256 வருது. 128 ஒலிச்சா 256 உருப்படியா வரும். ஆமா, இல்ல இப்போ ஐபோன் எடுத்துக்கிட்டோம்னா கூட 15 Pro இருக்குல்ல 1,35,000க்கு, அது வந்து 128 தான். தெரியும். இல்ல அதெல்லாம் மனசாட்சி இல்லாத செயல் தான். ஆனா ப்ரோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா டேரக்டாக 256 தான், அதுல 128 கிடையாது. அதுலயும் 128 கொடுக்கணும்னு சொல்ல வரீங்களா நீங்க? இல்ல 128 இல்லாததே பெட்டர்னு தோணுது. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 20,000 ரூபாயில ரியல்மியில் 1 TB இருக்கு. 1 TB தானே அது? ரியல்மியில் 1 TB. ஓகே, நான் ஸோ ரியல்மியில் நிறைய மாடலாமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ Z9S பற்றி போயிட்டு இருக்கு பார்த்தியா? எனக்கு இப்போதான் Z9Xன்னு சொன்னாரா, Z9 லைட்னு ஒன்று நம்ம அவசரப்படாத, சிம்பிளாக பேசலாம். iQOO Z9, Vivo T3. ஆமாம், iQOO Z9X, ஆமாம், Vivo T3X. அப்படியா? iQOO Z9 Lite, Vivo T3 Lite. இப்போ iQOO Z9S, Vivo T3S வருமானு எனக்கு தெரியல. இல்ல தெரியல, அது ஒருவேளை Vivo V40 இப்போ ஒன்று வருது. இதுல வந்து ஏதோ உருப்படியா 8 சீரிஸ் ப்ராசஸர்லாம் சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன், விவோல இப்போ V40 சீரிஸ் வருது இல்ல, 8 சீரிஸ் ப்ராசஸரா? தெரியலையே. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா Dimensity 8200 வந்தது. அவங்க இது 8 சீரிஸ் ப்ராசஸர் வர மாட்டாங்கல்ல விவோ? வர மாட்டாங்கன்னு இல்ல, இப்போ இவனே எடுத்துக்கேன், இந்த டைலாக் சொல்லுவீங்களே, என்னடா இது பாடிலாம் பார்க்கறதுக்கு லேம்போ மாதிரி இருக்குடா, உள்ள என்னடா எக்ஸல் இன்ஜினை போட்டு பொருத்தி கடுப்பேற்றிட்டு இருக்கீங்கன்னு தான் இருக்கு. இல்லை, ஒரே மாதிரியே தான் அந்த Z9 வச்சுக்கிட்டு Z9 ஒரே நேம், ஒரே பார்க்கறதுக்கு iQOO 12 மாதிரியே இருக்கு. அந்த டிசைன் வந்துருச்சு, போட்டு அதே ப்ரீமியம் ஆயிட்டாங்க. நம்ம இப்போ தான் போன வாரம் CMF போட்டு அடிச்சுட்டு இருந்தோம், ஒரே இதை வச்சு உருட்டிட்டு இருக்காங்க. அது இருக்கு 2A+, அது இருக்கு. ஆமாம், நத்திங் 2A+ லான்ச் ஆக போகுது. நத்திங் 2A+ல நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்னா, ரொம்ப சந்தோஷப்படுங்க, Dimensity 7350. 7350? ஆமாம், 7350 இருக்கு. இது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா, Dimensity 7200 அது வந்து 2Aல இருக்கு. இப்போ இது 100 கிளாக்கடா, 73 கிளாக்கடா, என்ன கிளாக்? 73
00 வந்து 2.8 GHz வரைக்கும் இருக்கும். சரி. இது வந்து 3 GHz தொடுது. சரி. அவ்வளோதான். ஒரே வேரியண்ட்டாக தான் இருக்கும். 12, 256 அந்த மாதிரி இருக்கும். பட்ஜெட்டு 30,000 அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். ஆமாம் 2A+, அதான் இப்போ வரப்போது. அடுத்து வந்து 3 வரும், அப்புறம் 3A+. நான் உயிரை நத்திங்க்கு தான் விடுவேன் அப்படின்னு சொன்னால் நத்திங் 2 வாங்கிட்டு போயிடலாம். இல்லை, இனிமேல் எல்லாருமே உயிரை விட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஃபோன் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உன்னை நம்பி காசை உள்ள போட்ட பற்றியா என்னை சொல்லணும்னு சொல்லி நம்மளே வந்து இந்த பிஞ்ச செருப்பை தேடி எடுத்து அடிக்கணும். ஆல்ரெடி இது இல்லை, கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறேன் பாரு, நீ சொல்ல வரது எனக்கு புரியுது. 2A வந்துச்சு. 2A வந்ததுக்கப்புறம் 2 யூசர்ஸ் எல்லாம் வெறுத்து போனாங்க. 2 யூசர்லாம் அந்த மீம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை நீந்திட்டு இருக்கும், கீழே ஒன்று செத்து கிடக்கணும், செத்து போனோமா எலும்பு கூட மட்டும் இருக்கும். அதான் இந்த மாதிரி தான் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை தண்ணிக்குள்ள எடுத்து தள்ளாடிட்டு கிடக்கும். அது வந்து நத்திங் ஃபோன் 2 செல்ல குட்டின்னு கொஞ்சம் 2A கீழே ஒன்று நத்திங் ஃபோன் 1 செத்து கிடக்கும். எலும்பு கூட அது வந்து நத்திங் ஃபோன் 1 போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த லட்சணத்தில் இருக்கு. அடுத்த எலும்பு கூடாக நத்திங் 2. எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, அடுத்த எலும்பு கூட நத்திங் 2. இப்போ 2A வந்து எப்படி இருக்கும்னா தண்ணியில் தத்தளிச்சிட்டு சாக போகுது. CMF வந்து செல்ல குட்டி அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா 2A+ வந்துடும். 2A+ வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இப்போதான் ஒரு ஏதோ கூகுள் மேப்பில் ஒரு உருப்படியான அப்டேட் வந்திருக்காம்ல. ஆமாம், நான் ஏகப்பட்ட தடவை இந்த சம்பவத்தில் மாட்டியிருக்கேன். இப்போ பிரிட்ஜு ஏறுறதுக்கு பதிலாக சைடில் கொண்டு போயிடுவேன். அதுக்கு இந்த ஒரு உருப்படியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. மற்ற இதில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த பிரிட்ஜில் ஏறுறதுக்கு தனியாக ஒரு இது மாதிரி காட்டுறாங்க, டேக் ஃப்ளைஓவர் அப்படின்னு ஒரு இது மாதிரி. இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா, நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதை சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த சந்துக்குள்ளெல்லாம் கார் போகாது, சுற்றியே போங்கன்னு சொல்லிட்டுமா. பரவாயில்ல, நல்ல விஷயம். முன்னெல்லாம் சந்துக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. கூகுள் மேப் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் உள்ளேருந்து திரும்ப ரிவர்ஸில் வரணும். ஏன்னா அதை தாண்டி போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சந்தில் போய் மாட்டிப்பாங்க. ரிவர்ஸ்லேயே தான் வர மாதிரி இருக்கும். நம்ம டேர்ன் பண்ண முடியாது, ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதான் மேப்ஸில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் எப்படி வருதுன்னா, கூகுள் மேப்ஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன மாதிரியான ஏரியானா, ஆஃப்லைன் மேப்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் நோக்கியாவோட ஓவி மேப்ஸ்லாம் இன்னும் பயங்கரமான மேப்பு, ஓவி மேப்பு, நோக்கியா மேப்லாம் பயங்கரமாக இருக்கும். இவங்க வந்து என்னென்னா ஆஃப்லைன் மேப்ஸ் மட்டும் இல்லாமல் கூகுளுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டும் நல்லா இருக்குது. ப்ளஸ் இப்போ கூகுள் மேப்ஸோட ஆப் வந்து iOSல யூஸ் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கார்ப்ளே மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்துருப்பியே, மேப் இருக்கும், நேவிகேட் ஆகும்போது கீழே டயலருக்கான அது வந்துடும், அங்கேயே மியூசிக் பிளே ஆனால் அதுவும் வந்துடும். எல்லாமே வந்து சிங்கிளாக ஒரே பேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது லாக் ஸ்க்ரீன் பேஜ் மாதிரி ஆகிடுது. ஃபோனே லாக்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த லாக் ஸ்க்ரீனில் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். மேப் லைவாக இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்கு. அடிஷ்னலாக காரில் ஒரு மானிட்டர்னு மாட்டாமல் இதே வச்சிடலாம். கார் பிளே மாதிரி ஆயிடுது ஒரு ஆப்பே. ஸோ இது நல்லா பண்ணியிருக்காங்க கூகுள். ஆப்பிள் மியூசிக் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் போடலாம் ஆண்ட்ராய்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, அது பண்ணலாம் எப்போ இருந்தோ. எனக்கு வந்து ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபோனில் சரியாக வேலை செய்யலாம், நான் வெப்பில் போய் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் ஃபோனில் வந்து ஃபேமிலி ஆப்ஷன் பார்த்தேன். 149க்கு 6 பேர் யூஸ் பண்ணலாம், 6 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் மியூசிக்கு. ஸோ அது எனக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா 99 பர் யூசர். ஆப்பிள் ஐடிங்கிறது உன்னோட ஆல்ரெடி நீ ஆப்பிளில் போயிட்டு உன்னோட ஜிமெயில் ஐடி இருந்தாலும் சரி. இப்போ அந்த 6 ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஆப்பிள் ஐடி வச்சிருக்கணுமா? ஆமாம், ஆப்பில் கொண்டு வச்சிருக்கணும். அதை கேட்கணும். காமன் இமெயில் ஐடியிலே வந்துடும் நினச்சேன். காமன் இமெயில் ஐடியில் வந்து வரணும்னா எப்படியா இருந்தாலும் லாகின் ஆகும்போது ஆப்பிள் ஐடி வருமே. நான் இப்போ வந்து உள்ளே கொடுக்கும்போது இது கண்டிப்பாக என்ன பண்ணேன்னா ஒரு ரெக்வஸ்ட் அவங்களுக்கு போயிருக்குன்னு சொல்லுவோம். அநேகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆப்பில் கொண்டு இல்லாமல் எப்படி ரெக்வஸ்ட் அனுப்போம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 149 ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். என்னால் பேமெண்ட்டே பண்ண முடியல. சரியா, நீங்கள் ஆல்ரெடி ஆப்பிளில் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் மியூசிக் ஃபேமிலி யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஆப்பில் கொண்டு இல்லாமல் வந்து 4 பேரை உள்ளே சேர்த்து விட முடியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரியா, ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கரெக்ட். அடுத்து ப்ரோக்கு ஒரு சூப்பர் நியூஸ் ஒன்று அனுப்பிச்சு இருந்தேன். ஆமாம் பாருங்க. ஆமாடா, அது VR அது கிட்டத்தட்ட VR AR எல்லாத்தையும் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ இவன் ட்ரை பண்ணுறான். ஜஸ்ட் ஒரு கண்ணாடியை மாட்டினா லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. ஆனால் இது அப்படி பிளைனாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது லேப்டாப் மாதிரி சேம் வியூ பண்ணலாம். கீழே கீபோர்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும், டேரக்ஷனுக்கு எல்லாமே இருக்கு. மானிட்டர் மட்டும் கிளாஸில். ஆமாம், மானிட்டர் மட்டும் கிளாஸில். ஓகேவா? ஏன்னா அப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்ட்டு யாரும் வந்துட்டாங்கன்னா கரெக்ட் தான். அதுக்காக சொன்னேன். இது ஆனால் ஒரு ஒயர் மாதிரி போகும். ஆமாம், ஒயர் தான். ஒயர் மாதிரி போகும், ஒயர்லெஸ்லாம் கிடையாது. அவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ டேப்ஸ் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக அதை ட்ரை பண்ணும்போது பேண்ட்வித் கொஞ்சம் அடி வாங்கிச்சுனாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுனாலும் சரி, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காதுன்னு தான் கண்டிப்பாக ஒயர் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இது வந்து ப்ரைவசியில் பக்கா. ஏன்னா நமக்கு மட்டும் தானே தெரியும். ஆமாம், உண்மைதான். கிளாஸ் அது வந்து அதான் ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டா நமக்கு மட்டும் தெரியும். மானிட்டரு வந்து அந்த கிளாஸ் தானே வச்சுக்கோங்களேன். ஆமாம், கீழே ஒரு கீபோர்டு இருக்கும். கரெக்டு. இது நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் இது ஏதோ ப்ரீ ரிசர்வ் பண்ணலாம், ரிசர்வ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. நீ பேசாமல் அது வாங்கிட்டு அதில் எடிட் பண்ண ஆரம்பிச்சிரு.
ஆல்ரெடி எனக்கு ஃபீவருங்க. கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து ஃபோனே பார்க்க முடியல, தண்ணியாக வருது. இதில் கண்ணாடியை போட்டுக்கிட்டே சுற்றிட்டு இருந்ததுன்னா முடிஞ்சிடும் எனக்கு. பொதுவாக அப்படிதாங்க அதான் பார்ப்போம். என்ன அது? சரி, அடுத்து பார்த்தோன்னா நான் உனக்கு ஒன்று அனுப்பியிருந்தேன் பார்த்தியா, ஜெல்லி மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்மாலஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன். எப்படி இருந்தது? தரமாக இருந்துச்சு, காம்பேக்டாக இருந்துச்சு. ஷேப் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் உருளைக்கிழங்கு உருட்டி வச்ச மாதிரி இருந்தது. உருளைக்கிழங்கு மாதிரியே தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு நடுவில் வெட்டின மாதிரி. அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சொல்லலாம், சீனி கிழங்குன்னு அந்த பெரிய கிழங்கு நடுவில் வெட்டின மாதிரி. ஆனால் எப்படின்னா 5 இன்ச் டிஸ்பிளே, 7300 தான் டிமென்சிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கேமராவும் டீசெண்டாக இருந்தது, எல்லாமே டீசென்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபோன் வந்து செம்ம காம்பேக்டாக இருக்குது. காம்பேக்ட் at 5G, பவர்ஃபுல், நல்ல பேட்டரி லைஃபு, 4000 mAh பேட்டரி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டுருந்தாங்க. இது ஆக்சுவலாக கிக் ஸ்டார்டரில் இருக்குடா. கேஸ் ஜெல்லி மேக்ஸ் 1 $259 தான். $259. இது ஒரு ஃப்ரீடம் ஃபோன் நினச்சிக்கிட்டேன் போல. 251 சொல்லி போட்டு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு தெரிஞ்சாங்களே. ஃப்ரீடம் 251. ஆமாம், அப்போ நான் 10th படிச்சிருந்தேன். ஷிட். அவன் 10th ஏன்டா ஷிட்டுன்ற? அப்படி சொல்லலைங்க, 10th படிச்சுட்டு இருந்தேன். நான் வீட்டில் வந்து கேட்டுட்டு இருக்கேன், இந்த ஃபோன் வாங்கித்தாங்க, நான் 10th பாஸ் பண்ணதே எனக்கு இந்த ஃபோன் வாங்கித்தாங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். வாங்கி கொடுத்துருக்கலாம். அது வந்து Android 4 அதான் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அது வந்துச்சா இல்லையாலே தெரியல. அது எங்கே வந்துச்சு? கொஞ்சம் பேருக்கு மட்டும் போச்சு, கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க ஏதோ ஒரு ஃபோனை. ஓகே, ஒரு சிலருக்கு போச்சு, ஆனால் நிறைய பேருக்கு போல. அந்த கொஞ்சம் பேருக்கு போனது அவங்க சொல்லுவாங்கல்ல, கிடச்சிச்சு நிஜமாவே விற்குதுன்னு. இப்போ எல்லாரும் பே பண்ணுவாங்க. எல்லாருமே என்ன ஆகும்னா, இன்டர்நெட்ல சுற்றுற எல்லாருக்கும் என்ன ஃபீல் ஆகும், இப்போ நம்ம இந்த ஹானர் பட் எடுத்துக்க நம்ம வாங்கணும் 750 rupeesக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நிஜமாவே வருதுங்க ஹானர் பட்ஸ் தாங்க வேலை செய்யுதுன்னு நம்ம சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போட்டோமா, இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அப்போ நிஜமாவே வருதுன்ட்டு இப்போ வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ 251 அந்த கதை தான். ஃப்ரீடம் கொஞ்சம் பேருக்கு போச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் ஒரு சிலர் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜமாவே வந்திருக்குங்க $251 ஒரு ஃபோனுங்க பாருங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனுங்க செமையா இருக்கு. அவங்க அப்போ யோசிச்ச கான்செப்ட் பாருங்க. 251 நம்ம பே பண்ணிட்டா பெருசாக அதை யோசிக்க மாட்டோம். அதை நல்லா $251 தானே பார்த்துக்கலாம். சூதுகாமில் சொல்லுவான்ல, உங்கள் மாதம் சம்பளம் எவ்வளோ 15,000, 10,000 மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி திருடுவானே, அந்த மாதிரி உன்ட்டு இருக்கிறதுல கொஞ்சமாக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பிளான் போட்டு அப்போ 259. ஆனால் ஃபோன் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. பிக்சல் வாய்ஸ் மாதிரி தானோ? ஆமாம். ஆனால் கஸ்டமைஸ் பண்ணி ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த ஜெல்லி மேக்ஸ். ஸோ காம்பேக்ட் ஃபோன்ஸ் உங்களில் எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்கள். நான் கூட அந்த பெல்முடா ஃபோன் ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தேன், பட் அது எதுவும் பண்ணல. பட்ஜெட் இல்லை, துண்டு விழுந்துருச்சு மண்டையில். ஓகே, அடுத்து பிக்சல் கலர் வாய்ஸ் 15 வேறு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது. இப்போ அந்த லாக் ஸ்க்ரீன் அனிமேஷன்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹைப்பர் வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சான். ஹைப்பர் வாய்ஸோட குழந்தை. ஆமாம், ஸோ அது இப்போ கலர் வாய்ஸ் 15. கலர் வாய்ஸை பெற்று போட்டுருக்கு. ஆமாம், ஸோ கலர் வாய்ஸ் 15. நான் என்ன இப்போ 1+12 ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1+12 போட்டு குழந்தை பார்த்துடுறாங்க. அடுத்து என்னன்னா, நம்ம ரட்டன் டாட்டா ஆமாம், லாஸ்ட்டு ஒரு 1 month-ஆவே அந்த காசிப் போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னமோ பிஎஸ்என்எல் டாட்டா அக்வயர் பண்ணிடுச்சு, வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க தானே டொக்கோமோ? டாடா டொக்கோமோ, டாடா இண்டிகாம், அதெல்லாம் இவங்க தானே. இண்டிகாம் அப்படின்னும் போது பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. டாடா டாக்கி ஞாபகம் இருக்கா? கையிலே எல்லாரும் ஃபோன் தூக்கிட்டு சுற்றுவாங்க, லேண்ட்லைன் மாதிரி. அப்புறம் டாடா இண்டிகாம் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் டாட்டாவில் தான் சிடிஎம்ஏ சர்வீஸ்லாம் இருந்தது. அப்புறம் டாடா டொக்கோமோ ஜிஎஸ்எம் சர்வீஸ். டாடா டொக்கோமோ நல்லா தான் இருந்தது. அப்புறம் போயிட்டாங்க. டொக்கோமோங்கிறது ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் இது இல்லை, அங்கத்தியது. ஸோ இவங்க நல்ல ஒரு கொலாபரேஷனு, பட் அப்படியே போயிட்டு. ஸோ டாடா டொக்கோமோ ஒரு பக்கம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா என்ன பண்ணுறாங்கன்னா, டிசிஎஸ் பிஎஸ்என்எல் கூட 15,000 கோடிக்கு ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது பண்ணுறாங்க, டேட்டா சென்டர்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி. எதுக்குன்னா 4G 5G ஃபெசிலிட்டிஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ 5Gங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடுத்து நம்ம கொண்டு போனோம்னா யாராவது நல்லா சப்போர்ட் பண்ணி இன்னும் ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் 4G இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது அப்படிங்கிறனால, அந்த வீக்காக இருக்குது ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டவர் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இப்போ கம்யூனிகேஷன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இன்டர்நெட் கால்ஸுங்கிறது தான் நம்ம இப்போ சொல்லுவோம். இப்போ ஜிஎஸ்எம்ங்கிறது ஓல்டு ஸ்டைலு, பட் இப்போ ஜியோலெலாம் பண்ணுற கால் என்னென்னா இன்டர்நெட் பேஸ்டு கால் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இப்போ பிஎஸ்என்எல்க்கும் ஏற்படுத்தினா இப்போ 4G இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்டாண்டை வந்து டாட்டா அவங்க தரப்புலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ டாட்டா வந்து அக்வயர்லாம் பண்ணல, அதுக்குள்ளே எல்லாரும் டாட்டா வாங்கிட்டாங்க. சரி, அம்பானி ஜியோ அப்படிங்கிற மாதிரி இங்கே இவங்க டாட்டா சைட்டில் வந்துடும் போல இருக்குது பிஎஸ்என்எல் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அடுத்து என்னென்னா, முக்கியமாக ஒன்று சொல்ல வந்தேன், பிக்சலில் வந்து ஒரு சில புது ஃபீச்சர்ஸ் வருது போல், அதெல்லாமே லீக் ஆகிடுச்சு. எப்படின்னா இப்போ நம்ம சர்க்கிள் டு சர்ச், நீ இப்போ அங்கே நிற்கிறேன்னு உன்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீ இங்கே வந்து நாங்கள் போய் நிற்பேன் ஃபோட்டோ எடுப்பேன், ஆனால் 2 பேரும் நிற்போம் அந்த ஃபோட்டோவில்.
அதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. கொடுத்தா தூக்கிட்டு ஓடிடுறாங்கல்ல, அதனால இப்போ இவங்களே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆனால் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. எவ்வளோ அழகாக சைலண்ட்டாக மனுஷன் அவர் இதுலேருந்து மூவ் வருவார் பார்த்தீங்களா. என்ன Samsung One UI 7, Samsung One UI 7 வரட்டும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. பட் பீட்டா ஆக்சுவலாக S23 அல்ட்ராக்கு இப்போ இருக்கா, நான் S24க்கு தான் பொதுவாக வரும் ஃபஸ்ட்டு பீட்டா. அவங்களுக்கே வச்சா இல்லைன்னு தெரியல. ஏன்னா ட்விட்டரில் தான் அங்கங்கே லீக்ஸ் பார்த்தேன். அதில் இந்த கண்ட்ரோல் சென்டரில் கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் இருக்குது. ஆல்ரெடி கண்ட்ரோல் சென்டர் நல்லா தான் இருக்கும். அந்த பார் கீழே அதான் வால்யூம்க்குலாம் வந்து ஆட் பண்ணிட்டாங்க அங்கேயே. டக்கு 2 வந்துருக்கு. ஆமாம். ஸோ அதில் ஆல்ரெடி இந்த பிரைட்னஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் சிங்கிள் டேப்பில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக தான் ஃபீல் ஆகுது. வால்யூம்க்கும் நம்ம வந்து சிங்கிள் டேப்பில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதான் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. மொத்தம் சாம்சங்காக அவங்க சைடில் எனக்கு தெரிஞ்சு One UI வந்து ஹெவி ஆகிட்டே போச்சுனாலும் கஷ்டம் தான். எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்கன்னு தெரில. ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. ஆமாம். ஸோ அதனால் அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் செயல்படணும். ஸோ அதான் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நியூஸ் இருக்குது. சொல்லப்போனால் என்ன லான்ச் ஆச்சு அப்படின்னா, இந்த ரீசெண்டாக லாவாவில் Blaze X லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகிடுச்சு. ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் 2A Plus லான்ச் ஆகுது. அது நம்ம சொல்லிட்டோம், அதை விடவே மாட்டேன்ல. ஸோ அது ஒரு பக்கம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கப்புறம் நிறைய வரப்போகுது. V40 சீரிஸ் விவோவில் வரப்போகுது. ஐகோலன் நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன், C9S. ஸோ அந்த மாதிரி இதை தாண்டி இப்போ நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. யார் ஃபஸ்ட்டு 8 Gen 4 பேஸ்டு ஃபோன் விடுவா. ஸோ இந்த மாதிரி வாய் லைக் திஸ். ஸோ அப்படி தான் போகுது. சரி, ஓகே. இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இதெல்லாம் தான் வந்து இந்த வாரத்தில் ஓரளவுக்கு வந்து நியூஸ்ன்னு பார்த்தா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. பேசிக்கிட்டே இருந்து ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி ஏதாவது நியூஸ் உங்களுக்கு சிக்கிச்சுனாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய், டேக் கேர். வரட்டா.